ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனிய நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமக. நாம் சில நாட்களுக்கு முன்பு வரை திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்ற எம்பெருமானாருக்கும் திருக்கோளூரில் வசித்து வந்த ஒரு பாகவதோத்தம பெண்ணுக்கும் நடந்த சம்பாஷணை. இதில் மொத்தம் 81 ஒரு பெண்ணானவள் எம்பெருமானார் திருக்கோளூரில் வைத்தமானதியை தரிசனம் செய்வதற்காக மங்களாசாசனம் பண்ணுவதற்காக எழுந்தருளி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணானவர் இந்த ஊரை விட்டு போகின்றாள். அம்மா, இந்த ஊர் எப்பேற்பட்ட இந்த ஊரை விட்டு நீ போகிறியே, ஏன் போகிறது என்னம்மா காரணம்னு கேட்கச்ச அவள் ஒவ்வொருத்தர் சரித்திரமாக சொல்கிறா. நான் இவரை போல இருந்தேனோ, இல்லை இன்னும் இவரை போல இருந்தேனோ, இது மாதிரி 81 பேர் சுட்டி காட்டி நான் அவளை போல இருந்தால் தான் நான் இப்போ திவ்ய தேசத்தை வசிக்கிறதுக்கு எனக்கு லாயக்கூடையவளாக இருப்பேன், இதுவாக இருப்பேன், நான் யாருமா நான் இல்லையே அப்படின்ட்டு 81 வார்த்தைகள் சொன்னாள். அதில் நான் சிறிது நாட்கள் முன்பு வரை 49 வார்த்தைகளை அனுபவித்து வந்தோம். அதில் இன்று 49, 50, 51 வார்த்தைகளை அனுபவிக்கலாம். அதற்கு முன் 49 வார்த்தைகள் என்ன என்பதை பற்றி அந்த வார்த்தைகளை மட்டும் அனுபவிக்கலாம். அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்குரரை போல, அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போல, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியைப் போல, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போல, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போல, பிண விருந்திட்டேனோ கண்டாகருணனைப் போல, தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயைப் போல, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போல, 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவைப் போல, முதலடியை பெற்றவனோ அகலியைப் போல, முதலடினா ராமனோட திருவடி, பிஞ்சாய் பழுத்தனோ ஆண்டாளைப் போல, எம்பெருமான் என்றேனோ பட்டபிரானைப் போல, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போல, அவன் சிறியான் என்றேனோ ஆழ்வாரைப் போல, ஏதேனும் என்றேனோ குலசேகர ஆழ்வாரைப் போல, ஏதேனும் ஆவேனோ பொன்மலையில் ஏதேனும் ஆவேனோன்னு எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேணுன்ட்டு குலசேகர ஆழ்வார் பாட்டு முனிய செல்வத்து. யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போல, அடையாளம் சொன்னேனோ திருஜடையைப் போல, அடையாளம் சொன்னேனோ கபந்தனைப் போல, அந்தரங்கம் சொன்னேனோ திருஜடையைப் போல, அவன் தெய்வம் என்றேனோ விஸ்வாமித்திரனைப் போல, அகம் வேத்மி அப்படின்னு சுவாமி ராமன் அறிவின்ட்டு, தேவமத்தேரியன் என்றேனோ மதுரவியார் போல, தெய்வத்தை பெற்றேனோ தேவகையார் போல, ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போல, ஆயனை வளர்த்தேனோ யசோதை பிராட்டியைப் போல, அனுயாத்திரம் செய்தேனோ அணிலங்கனைப் போல, அவள் புரிய வைத்தேனோ குஷேலனைப் போல, ஆயுதங்களிந்தேனோ அகஸ்தியரைப் போல, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனைப் போல, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரைப் போல, கடித்தவனைக் கண்டவனோ திருமங்கையார் போல, குடை முதலானேனோ அனந்தாழ்வான் போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போலே, இழப்பு விடாய் தீர்ந்தேனோ நம்பாடுவான் போலே, இடக்கையில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகியைப் போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டடி பூமாலை பாமாலையான திருமாலை இருமாலை, அவனுரைக்கு பெற்றேனோ திருக்கச்சியார் போல,
அவன் மேனியானேனோ திருப்பானன் போல, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டனைப் போல, அடிவாங்கினேனோ கொங்கிற் போல, மண்பூவை இட்டேனோ குருவ நம்பியைப் போல, மூலம் என்றழைத்தேனோ கஜேந்திரனைப் போல, பூசக் கொடுத்தேனோ கூனியைப் போல, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரைப் போல, வழியடுமை செய்தேனோ லக்ஷ்மணனைப் போல, வழிவில காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலாடு செய்ய வேண்டும்னா, வைத்திடத்திலிருந்தேனோ பரதனைப் போல, அக்கறைக்கே விட்டேனோ குருப்பெருமானைப் போல, அரக்கனுடன் பொருதேனோ பெருவுடையார் போல, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனைப் போல என்று 49 வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்களை நாம் அனுபவித்து வந்தோம். இன்று 50வது வார்த்தைகளிலிருந்து ஒரு அனுபவிக்கலாம். 50வது வார்த்தையாவது கேட்குறா, இவ்வளோ சொல்லிட்டு இதில் ஏதாவது யார் போலையாவது ஏதாவது குணங்கள் இருந்தால் தானே நான் இந்த ஊருக்கு இருப்பதற்கு லாயக்குடையவள் அப்படியே கேட்கச்சா. அப்படி ஒவ்வொன்றா கேட்டு வந்துருக்கிற பெருமான அவள்கிட்ட அவர் என்ன சொல்ல கேட்க அப்படின்ட்டு. அடுத்த 50வது வார்த்தையாக சொல்கிறா, இனியது என்றேனோ சபரியைப் போல அப்படிங்கிறா. ராவணனால் பிராட்டி அபகரிக்கப்பட்ட பின்ன அவளை தேடி அலைந்த ராமலக்ஷ்மணர் வனத்தில் கபந்தன் என்னும் ராட்சசனை சந்தித்தார்கள். கபந்தனோட விருத்தாந்தம் 17வது வார்த்தையில் வருது. அவன் அவர்களை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளும்படி சொன்னான். அது மட்டுமில்லாமல் தர்ம நிபுணையும் தர்மானுஷ்டானத்திலும் தவத்திலும் சிறந்தவளான சபரியை கிட்டும்படி அவன் சொல்ல, அப்படியே அவள் இருக்கும் இடம் சென்று அவளால் நன்றாக பூஜிக்கப்பட்டனர். இது சபரிங்கிறது இருந்த இடமானது மதங்க முனிவரின் ஆசிரமம். முனிவரும் அவர் சிஷ்யர்களும் அங்கே தவம் செஞ்சுருக்கச்ச சபரி என்கிற வேடுவச்சு குலத்தை சேர்ந்தவள் அவளுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாள். அவள் பணிவிடை செஞ்சுருக்கச்ச அவள் தவசித்தி பெற்று மோட்சத்திற்கு போகும்பொழுது அவளிடம் சொல்லி, சபரி நீ இங்கேயே இரு, உனக்கு ராமலக்ஷ்மணர்கள் என்ற இருவர் பகவான் அவதாரம் விஷ்ணு அவதாரம் அவர்கள் இங்கு வருவார்கள், அவர்களுக்கு நீ சிசூஷை செய்துவிட்டு தென் மோட்சத்திற்கு எங்களிடம் நீ வருவாயாக என்று சொன்னார். மகா தபஸ்வினியும் குரு சிஷ்யில் தவத்திலும் தர்மத்திலும் நிலை நின்றவளான சபரி ராமலக்ஷ்மணர்கள் எப்போ வருவான்னு இதை நோக்கி பார்த்துட்டே இருந்தான். அந்த மதங்க வனத்தில் முனிவரோட ஆசீர்வாதம் பிரபாவம் தீட்சை இதனால் அங்கே புஷ்பங்களே வாடாது, கனிகள் பறித்து வந்தாலும் வைத்தாலும் ருசி குன்றாமல் அப்படியே இருக்கும். தான் ருசித்து பரீட்சித்து இனியதென்று ராமனுக்கென்று பழங்களை அவர் சேமித்து வைத்திருந்தார். என்னன்னாக்க பழங்களை பறித்தா எப்போ வேணாலும் ராமன் வரலான்னு சொல்லிட்டு போயிட்டார். வந்தாச்சுன்னாக்க ராமனை பார்க்கணுமே, அவனுக்கு இன்னும் சிசுஷனுக்கு வயசாகிடுத்து. நேர அந்த பூக்குள்ளே வாடாத புஷ்பங்களால் எல்லாம் பிரித்து அந்த கேட்டிலேருந்து வாசல்லே இருந்து தான் குடில் மட்டும் இதை பரப்பி விட்டு புஷ்பங்களால் இது போட்டு சொல்லா இல்லையா, ரெட் கார்பெட் அப்படிங்கிற மாதிரி இது ஃப்ளவர் கார்பெட் புஷ்பங்களால் இது நடக்கிறதுக்கு விரித்து வச்சு காத்துட்டுருக்கா. அவள் பழங்கள் பறிச்ச அவள் எப்படி சாப்பிட்றா அப்படின்னாக்க ஒவ்வொரு பழங்களாக தான் கடித்து ருசி பார்த்து விட்டு செய்கிறான் வைத்திருந்தாள். இந்த பம்பா நதி கரையில் உண்டான வனப்பொருள்கள் எல்லாம் பலவிதமான பழங்களை உனக்கென்று சேமித்து வைத்துள்ளேன், இவற்றை நீ கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்று ராமலக்ஷ்மணர் சேவிச்சா.
இது பால் விழுந்து விழுந்து பார்த்து பார்த்து ஆனந்த பாஷை வந்துருக்கு கண்ணில் உட்காந்து இது பண்ணிட்டு ராமா சாப்பிடுன்ட்டு என்ன கொடுக்குறான். அப்போ வந்து தான் ஒரு பழம் கடித்து சேமித்து வச்சு சாப்பிட்றதுக்காக சேமித்து வச்ச பழங்களை தான் கடித்து பார்த்துட்டு அவனுக்கு கொடுக்குறான். தான் கடித்து பார்த்துட்டு அவனுக்கு கொடுக்குறான். பக்கத்தில் லக்ஷ்மணன் ராமனை பார்க்குறான். என்னப்பா அண்ணா, நான் முதல்ல வீடு வச்சு சரி குகனோட தான் சம்பந்தம் பண்ணிட்டோம். இருந்தாலும் இவள் ஒருவர் எச்சப்பட்ட கனிகளை ஒரு சாப்பிடும்பொழுது பரிமாற எச்சல் இந்த சாப்பாட்டில் விழுந்துடுத்துன்னா இந்த சாப்பாட்டை ஒதுக்கி வச்சுடணும். சாப்பிடப்படாது. மறுபடியும் சமையல் பண்ணி மறுபடியும் புது இலை போட்டு காய்கறி கனிகளை பரிமாறி அதன் பிறகு தான் புது சாப்பாடு தான் சாப்பிடணும். பழைய சாப்பாட்டை கொட்டிட வேண்டியது தான். அது ஒரு சாப்பாட்டு நியதி. அப்போ என்னப்பா கனி கொடுக்க எச்ச பண்ணி சாப்பிட்டு கொடுக்குறாள். எச்சல் பண்ணி சாப்பிடலாமா? எப்பேற்பட்டவன் நம்ம சாப்பிட கண்ணை காமிக்கணும், சாப்பிட வேண்டாம், ஒதுக்கி வச்சுருக்க மாதிரி. ராமன் சொல்ல, லக்ஷ்மணா, எனக்கு சபரி கொடுக்குற கனி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு தெரியுமாடா? அது நம்ம அயோத்தியில் சமையல் பண்ணி சாப்பிடுவோம் பெரிய விருந்தெல்லாம், அது எவ்வளோ சுவையாக இருக்குன்னு தெரியுமா? அதை விடவும் இது எவ்வளோ சுவையாக இருக்கிறது தெரியுமா? அதோட மேம்பட்ட ஆயிரம் மடங்கான சுவையோடு இருக்கிற அந்த சபரி இஷ்டம் பண்ணி கொடுக்கறது அப்படின்ட்டு தாம் சாப்பிட்டு நீ சாப்பிடு அப்படின்னா. அதுபோல் அவள் ருசித்து பார்த்து கடித்து கொடுத்த பழங்களை ராமன் தூய அன்புடன் வேண்ட ராமனும் அதை ஏற்றுக்கொண்டான். அதனால் பெருமாளோட கடாட்சத்தினால் அவளுக்கு பாபங்கள் அனைத்தும் தொலையப்பெற்று தீயில் தூசாயி அவள் குரு சிஷ்யரின் பலனாகவும் ராமனின் கடாட்சத்தினாலையும் அவள் மோட்சமடைந்தாள். இவ்வாறு நான் சபரியைப் போல இனிதி இதான் சாப்பிடலாம், ருசியாக இருக்கும் பெருமாளை. திருவாரணம் பண்ணுவோம் பெருமாளுக்கு ஆற்றுல பண்ண ஐட்டங்களை தான் சுவாமி கண்டோட வேணும் அப்படின்ட்டு. அதில் சில உப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், நம்ம ஒன்றுமே தெரியாது, நம்மளும் சாப்பிட்டு. அதனால் பெருமாள் பரவாயில்லப்பா, ஆசையாக கொடுக்குறேன், புளிப்பு இருக்கோ உப்பு காரம் இருக்கும், நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டுறேன். ஆனால் சபரி எப்படி கொடுத்தா, ராமா இது சாப்பிடு, இந்த பழம் நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, இது இனியதாக இருக்குது, அது நல்லா இருக்குது, இந்த பழத்தை சாப்பிடு, இந்த பழம் சாப்பிட ஒன்றா கடிச்சு பார்த்து டெஸ்ட்டு பண்ணி பார்த்து கொடுத்தா. அவளை போல் அகலையை போல பெருமாளுக்கு இது இனியதென்று வைத்தேனோ நான். அப்படி வச்சுருந்தா தானே நான் இந்த ஊரில் எனக்கு இருக்க முடியும். பெருமாள் ஒன்றுமே நான் செய்யலையே, 49 சொன்னேன் செய்யலை, 50வது சபரி செஞ்சத்தையும் நான் செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வார்த்தையானது, இங்கு உண்டென்றேனோ பிரகலாதனை போல ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு என்ற சகோதரர்கள், அதாவது ஜெய விஜயர்கள்னு துவாரபாலகர்கள், இந்த கதைகள் நம்ம தெரிஞ்சிருக்கோம், சரித்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர்கள் ரிஷிகளின் சாபத்தால் மண்ணுகளை பறக்க அப்போ உனக்கு என்ன, உனக்கு நீ நன்னா என்னை பூஜிக்கிற அவதாரம் 100 வேணுமா, ஆயிரக்கணக்கான அவதாரம் வேணும், 100 அவதாரம் வேணுமா, 100 பிறவி வேணுமா, இல்லை என்னை விரோதிச்சுண்டு என்னாலே சம்ஹரிக்கப்பட்ட 3 பிறவி வேணுமான்னு பெருமாள் கேட்குறேன். அப்பா உன்னை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியாது, அதனால் எனக்கு 3 பிறவி உனக்கு விரோதிச்சு ஒன்னாலே அழிஞ்சும் கையால் அழிஞ்சு வரும், இந்த 3 பிறவி போகிறோம் அப்படின்னு. இந்த 3 பிறவியில் முதல் பிறவி சத்தியயுகம், ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு. ஹிரண்யாட்சன் வராக ரூபியாக அவன் வராக பெருமாளால் அவன் சம்ஹாரம் பண்ணப்பட்டார். அவன் தம்பி ஹிரண்யகசிபு, அவன் என் அண்ணனை கொண்டுட்டான், ஹரி தான் என் உலகத்திலே பெரிய விரோதி அப்படின்ட்டு ஹரித்வேஷியாக இருந்தான். அவனுக்கு குழந்தை பிறந்து அவன் குழந்தை பிரகலாதன். அவன் ரொம்ப சாத்தியம் பெருமாள் பக்தன். இவனுக்கு தன்னோட செருக்கால பிரம்மாட்ட நிறையா வரன் வேண்டினான். வரன் வேண்டி இந்த செருக்குண்டு இந்த பூமியை ஆண்டி எனக்கு யாரும் நிகரில்லை என்று சபதமிட்டு, யாரும் என்னுடைய ராஜ்யத்தில் நாராயணனை தொழக்கூடாது,
இங்கு இந்த அரசாங்கத்தில் இந்த இடத்தில் யார் தெய்வம்? நானே தெய்வம், நான் தான் ஹிரண்யகசிபைத்தான் தொழ வேண்டும். யாரும் நாராயணாய நம சொல்லக்கூடாது. ஹிரண்யாய நமகா என்று என்னுடைய என்ற சரித்திரத்தை தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். ஹிரண்யனுக்கு மகன் பிரகலாதன். அவன் அரக்கக்குடியில் பிறந்தாலும் சிறந்த விஷ்ணு பக்தனாக இருந்தான். அவன் பிரகலாத சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த இடத்துல சொல்ல வேணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது அவன் இங்குற்றேன் என்றேனோ பிரகலாதனை போல இங்கே இந்த வார்த்தைக்காக நான் சொல்ல வேண்டிய கடமை இங்கே உள்ளது. அவன் அப்போ சொல்லச்சான் பார்த்தான். சரி, குருகுலத்துக்கு போன சின்ன வயசாக எடுத்து அசுர குருகுலத்துக்கு சேர்த்து விட்டான் உண்டு வர. அங்கே போனால் ஒரே ஹிரண்யனா முன்னோலிச்சுட்டு ஹிரண்யானமா அப்படின்ட்டு. இவனும் விஷ்ணு பக்தன். அவனுக்கு அங்கே ஒரு கலசுவனப்போ விஷ்ணு மனுஷன் எங்கள் அப்போ சாதாரண மனுஷன். இவனை போய் ஹிரண்யாயனம் சொல்லி பூஜிச்சுட்டு இருக்கீங்களே, எல்லா பரம்பரோடுக்கு உண்டான சிவன் நாராயணன் தானே, ஹரியை மனசில் நினச்சிட்டு ஹரிநாமம் சொல்லுங்கன்ட்டு அங்கே இருக்கிற குருகுலத்தில் இருக்கிற சிஷ்யன் குழந்தைகளுக்கெல்லாமும் ஹரிநாமத்தை சொல்லி 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 அவளை ஹரி பக்தராகிட்டான். இதெல்லாம் அறிந்த கேட்ட ஹிரண்யன் அந்த சித்திரசை கொல்லும்படியாக தனது ஆட்களுக்கெல்லாம் கட்டளை ஆகிட்டான். எப்படியா அவனை கொண்டுட்டு தான் மறு வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. பிரகலாதனை ஹரிபக்த ஏக சிந்தையனாய் இருந்ததுனால பிரகலாதன் எந்த ஆயுதத்தாலையும் அழிக்க முடியவில்லை. எல்லா ஆயுதம் விரக்தி இது பண்ணி எடுத்து விரயமாக எடுத்து. அப்புறம் என்ன செஞ்சான்? பாம்பு புத்துக்குள்ளே பாம்பு இது இருக்கு இல்லையா, குளம் மாதிரியோ இல்லை கிணறு மாதிரி, அதில் குகைக்குள் பாம்பு விஷமடைஞ்ச பாம்பு குகளை தள்ளி விட்டான். பாம்புகளால் தீண்டப்பட்டாலும் இவனுக்கு கொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் நெருப்பில் வச்சு எரித்தான். நெருப்பு இவனுக்கு சூடே இல்லை, இவனுக்கு வரை குளிர்ச்சியாக இருந்திருக்கு. நெருப்பாலையும் இவனை ஒழிக்க முடியல. அப்புறம் மலையிலேருந்து தள்ளி விட்டு கடலில் விழுந்தான். விழுந்த அப்புறம் இங்கே எழுதுன்னு வந்துருப்பாங்கிறதுக்காக அதனால் மலைகளை பரட்டி பெரிய பெரிய பாறைகளாக விழுந்த இடத்துல போட்டு 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 மேடாக்கினான். அதுவும் அவனை கொல்ல முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அப்படியே இப்படி சதா விஷ்ணு மனசில் தியானத்தை பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லச்ச, இப்போ ஹரி ஒருத்தந்தான் இருக்கான் அப்படிங்கச்ச கேட்குறான், என்னடா ஹரி அப்படி நினச்சுன்னு கச்சா சொல்கிறான், அப்பா எல்லாம் விஷ்ணுமயமாக உள்ள இந்த ஜகத்தில் நண்பன் இவன், விரோதி இவன் என்பதற்கு ஏது இடம்? இவன் நண்பன், இவன் பாகுபாடு பிரிக்கிறது என்னோட எல்லாமே விஷ்ணு தான் அப்படிங்கச்ச, ஏன் இந்த அவன் பகவான் விஷ்ணு எங்கே இருக்கான்? எங்கிட்டையும் என் மனசுலேயும் இருக்கான், உன் மனசுலேயும் இருக்கான். எங்குமலன் கண்ணன் என்ன நான் என்று எல்லா இடம் இருக்கிறான் கூற என்ன செஞ்சான்? அவன் கட்டி வச்ச தூண் நல்ல இதுவாக இருக்குது, நல்ல கனமாக நல்ல இதுவாக இருந்துருக்கு. அந்த தூணில் ஹரி இந்த தூணில் இருக்கானா? அப்போ இங்கே வர சொல்ல பார்க்கலாங்கச்ச. தான் அளந்திட்ட தூணை காட்டி, ஹரி இங்குள்ளானோ உன் விஷ்ணு உன் ஹரி என்று கேட்கும் பொழுது, இங்குமலன் அதுவும் இல்லை மற்ற எங்குமலன் என்றான் பிரகலாதன். எங்குமலன் கண்ணன் என்னவனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணையன் தூண்படைப்ப, அங்கு அப்போதே அவன் வீய தோன்றிய என் சிங்கபிரான் பெருமை அப்படின்ட்டு திருவாமூரில் நம்மாழ்வார் அருளி செய்திருக்கார். என்கிறபடியே அப்போ அவன் தட்டின இடத்துல கோரமாக வந்தான், உக்கிரமாக வந்தான் நரசிங்கவர்மன் நரசிங்கமன். அவனோட இது ஹிரண்யகசிபட வரன் அப்படின்னு கேட்டான் பெருமாட்டை. என்ன நிலத்தாலையும் நீராலையும் மனிதர்களாலையும் தேவர்களாலையும் அசுரர்களையும் அதனால் கொல்லப்பட இந்த ஆயுதாலையும் சாக ஒரு பட பல விதமான வரங்கள் வேண்டினான். அவனை அழிக்கணுங்கிறதுக்காக நரன் பாதி மிருகம் பாதி மனிதன் பாதி உடல் எடுத்து ஆயுதமான நகத்தால் அவனை கிழிச்சார். நரசிங்க உருவாய் தோன்றி அவனை தன் மடியில் போண்டு அவன் மார்பை தன் நகங்களால் கிழித்து வீழ்த்தினார் எம்பெருமான். எங்குமுளன்
இங்கே வந்து அவனை கேள்வி என்ன, அது எங்குமலன் இங்கும் இங்கும் உண்டு இங்கும் இங்கும் உண்டென்றேனோ பிரகலாதனை போல. என்ன பிரகலாதன் சொன்னான், கண்ணன் எங்குமுளன் எங்குமுளன் என்னிடத்துல இருக்கான், அவன் மனுஷத்தில் இருக்கான், எங்கேயுமே இருக்கான் கண்ணன், இங்குமுளன் என்றேனோ பிரகலாதனை போனதுக்கு இந்த வியாக்கியானத்தை சொல்ல. இங்குண்டு, ஏதாவது இங்குண்டு, என்னிலும் உண்டு, உன்னிலும் உண்டு என்று திடவாக சொன்ன பிரகலாதனை போல பெருமாள் மேலே நான் இவ்வளோ விசுவாசம் வைத்திருந்தேனோ, அவர் விசுவாசம் வைத்திருந்தால் தானே நான் இங்கே இருக்க வேண்டும் என்று திருக்கூளூர் பெண் பிள்ளையானவள் நான் இங்கே அங்கே ஊரை விட்டு போவதற்கான காரணங்களை எம்பெருமானிடம் விவரித்து கொண்டிருக்கின்றார். இன்று 51 வார்த்தைகளை பார்த்தோம். நாளை 52, 53 வார்த்தைகளை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமான ஜியர் திருவடிகளை சரணம். ஆசாரிய திருவடிகளை சரணம். அடியேன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.